அல்லேலூயா. பிசாசு பிடிச்சவங்க அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. வியாதியோடு இருக்கவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. பில்லி சூனிய மந்திர கட்டுனால பாதிக்கப்பட்டு இருக்கால கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு தேவனுடைய கிருபை. அது என்னது? கண்கள் திறக்கப்படுறது. அது என்ன விஷயம்? இன்னும் சொல்ல போனா அதை எப்படி சொல்லலன்னா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது. நல்லா கவனிச்சுங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறது. இப்ப நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு என்ன தெரியும்? யாருக்குள்ள பிசாசு இருக்குன்னு தெரியும், யாருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு தெரியும், அவன் என்ன எதுக்கு அடிமையா இருக்கான்னு தெரியும். எல்லா விஷயத்தையும் கண்கள் திறக்கப்பட்டாலும் சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்களை சரி போட்டோன்னு கம்முன்னு பொறுமையா இருப்பேன். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர்ல, அவர் சர்வஞானி இல்லை. அவர் அந்த அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த கிருபை கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு அந்த கிருபைகள் கொடுத்துருக்கிறார். அப்போ எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களா மனம் திரும்பணும், அவங்களா ரட்சிக்கப்படணும், அவங்களா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. அதுதான் தேவன் கொடுத்த ஒரு கிருபை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்போ நம்ம கண்கள் திறக்கப்படணும். நாமெல்லாம் ஒரு உலகத்தாராக இருந்தால் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாம கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். நம்ம கண்கள் திறக்கப்படலைன்னா அந்த கேயாசியை போல தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம்? புலம்பி தீர்த்துக்கிட்டே இருப்போம், கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்போம், துக்கமாகவே இருப்போம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட எலிசா அதை பார்த்து பயப்படல. நல்லா கவனிச்சிங்களா? ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் கண்கள் திறக்கப்பட்டவன், ஒருத்தன் கண்ணு திறக்கப்படாதவன். கண்ணு திறக்கப்படாதவன் புலம்புறான், அவள்தான் கூச்சல் போடுறான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அப்படி அலறான். ஆனால் கண் திறக்கப்பட்டவன் எங்கே அலறானா? யோசனை பண்ணி பாருங்க. மாற அவன் என்ன பண்ணுறான்? ஏசப்பா இவன் கண்ணை திறங்கப்பா அவன் சொல்லி சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு ஹேண்டில் பண்ணுறான் அந்த விஷயத்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் யாருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரோ அந்த மனுஷன் பதற மாட்டான். அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் பார்ப்பேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவனுக்கு தெரியும். அதனால தான் ஆவிக்குரியவன் பதற மாட்டான். ஆவிக்குரிய அனுபவத்தில் வராதவன் கத்தி கூச்சல் போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வீட்டில் புலம்பிக்கிட்டு முறுமுறுத்து கொண்டே இருப்பான். அப்போ நமக்கு ஒன்று இப்போ புரிஞ்சு போச்சு, என்னன்னா என் வீட்டில் முறுமுறுப்பு இருக்குன்னா, என்கிட்ட முறுமுறுப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னே நான் கண்ணீர் வடிக்கிறேன்னா நான் யார்? கண்ணு திறக்கப்படல, இன்னும் நான் ஆவிக்குரிய குருடனாவே இருக்கு. என்னது? ஆவிக்குரிய குருடனா இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தவொடனே இந்த கேஎஸ்ஏ போல ஐயோ அம்மான்னு கூச்சல் விடுறேன்னா நான் யாரு? நான் ஒரு குருடன், ஆவிக்குரிய குருடன். அப்போ என் கண்ணு திறக்கப்படல. ஒரு ஆவிக்குரியம் கலங்க மாட்டான், ஆவிக்குரியம் பதற மாட்டான்.